அதே போல இன்றைக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல ராதாபுரம்ல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதுல ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கலந்து சொல்லணும்ல. என்னை பத்தியும் நான் சொன்னேன்ல, இப்ப நான் யாரு, என்னுடைய குடும்பம் பத்தி சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றதையும் சொல்லணும். முதல்ல நம்ம மாவட்டத்தை பத்தி பேசுவோமா? திருநெல்வேலி மாவட்டம் எவ்வளவு சிறப்பான மாவட்டம் எல்லாருக்கும் தெரியும். என்ன சிறப்பு? நீர்வளம், நிலவளம், மலைவளம், காற்று வளம், கல்வி வளம்னு இந்த மாவட்டத்துல எந்த குறையுமே இல்ல. அவ்வளவு சிறப்பான மாவட்டம். இப்ப மலை வளம் அப்படின்னா என்ன? மலை இருக்கா இங்க? திருநெல்வேலியில மலை இருக்கு, இப்ப இல்லன்றீங்களா? இருந்த மலை காணுமா இல்லையா? மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாவட்டத்துல இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைன்னா அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்லுவாங்க. அது கர்நாடகா, கேரளா எல்லா வழியாவும் நம்ம ஊர் மாவட்டத்துல தான் வந்து முடியுது. கன்னியாகுமரி எங்க வேணாலும் போகுது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருப்பதால் தான் நமக்கு மழை பெய்யுது. மேற்கு தொடர்ச்சி மலை இல்லைன்னா மழை வராது. நமக்கு மழை வேணுமா வேணாமா? வேணும்ல. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், ஆடு மாடுக்கு தண்ணி வேணும், விவசாயத்துக்கு தண்ணி வேணும். இதற்கு நமக்கு மழை வேண்டும். அந்த மழை எது கொடுக்குது? அந்த மேற்கு தொடர்ச்சி மலை. அது பாத்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து எத்தனையோ ஆறு வருது. தாமிரபரணியா இருக்கட்டும், காவிரியா இருக்கட்டும், வைகை ஆறு எல்லாமே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து தான் வருது. அந்த அப்படிப்பட்ட மலைவளம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள், தண்ணி. இப்ப ஆறு பத்தி எல்லாம் சொன்னல, அத்தனை ஆறும் அதுல இருந்து வருகிறது. அதை விட அதிகமாக பறவைகள், விலங்குகள், பூச்சி, சிலந்தி பூச்சி, எல்லா பூச்சி எல்லாமே அந்த தொடர்ச்சி மலையில, மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. அந்த மாதிரி ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை வந்து உலகத்திலேயே இத மாதிரி ஒரு உயிரி பன்மயம், இவ்வளவு பெரிய வளமிக்க ஒரு இடம் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அவ்வளோ உலக புகழ் பெற்றது மேற்கு தொடர்ச்சி மலை. ஆனா இன்னைக்கு அந்த மலை எங்க? பாதி காணாமா? உங்க கண்ணெதிர்க்கே காணாம போய்விட்டதா? அதானே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மலை வளம் எங்கே? இப்போ மலை வளம் காணோம், மலையே பாதி காணோம். மழை மட்டும் இல்ல, மழை வராது. நம்ம ஊர்ல பயங்கர தண்ணி பஞ்சம் வந்துடும். அந்த மழையை நாம் பாதுகாக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுங்க. உங்க கண் எதிர்க்க குழந்தை யாரா கடத்தினா சும்மா இருப்பீங்களா? உங்க கண் எதிர்க்க உங்க குழந்தை யாரா கடத்தின்னு போனா சும்மா இருப்பீங்களா? அதே போலதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து கல்ல கடத்திட்டு போறாங்க. கனிம வளம் என்றது அப்படியே கொள்ள கொள்ளையா அடுத்த ஊருக்கு போகுது, அடுத்த மாநிலத்துக்கு போய் விடுகிறது.